ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்குறோம் இல்லையா, எனக்கு பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்குன்னு. ஆக்சுவலி டிப்ரெஷனுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது அவ்வளோ சாதாரணமாக வராது. அப்போது நம்ம ஏன் அந்த மாதிரி சொல்கிறோன்னா, தட் இஸ் அன் இமோஷன் அப்படிங்கிறது நம்ம உணராமல் இருக்கோம். அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசை பாதிக்குது, இல்லை ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் எதையாவது பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது, அதாவது ஹவு டஸ் இட் மேக் யூ ஃபீல்ங்கிறத நீங்கள் முதல்ல யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு பயத்தை கொடுக்குதுன்னா, அந்த பயத்தையே நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பழகி போயிடும். அதாவது நம்ம எந்த என்வைரன்மெண்ட்டில் இருக்கோமோ, நம்ம எந்த விஷயங்களை அடிக்கடி பண்ணுறோமோ, அதே நமக்கு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு விஷயத்தை 21 days பண்ணுங்கள், 48 days பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா, நம்ம அவ்வளோ நாள் பண்ணோன்னா அது நமக்கு ஹேபிட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இப்போ ஒரு இமோஷனுக்கு பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பயப்படுறீங்க, இல்லை யாராவது உங்களை சின்ன வயசில் பயமுறுத்தியிருக்காங்க, அந்த பயம் உங்களை அப்படியே நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபார்ம் ஆகும். ஸோ எப்போவுமே பயந்துகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கே ஒரு சலிப்பு வந்துருச்சா, என்னடா வாழ்க்கை, நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியல, போதும்னு ஆகிடும். இதே மாதிரி தான் வேறு இமோஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் மீனிங்லெஸ்ஸாக கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோபம் அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே கோட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கோபத்தால் சாதிச்சிருப்பாங்க. ஸோ அதை அவங்களோட பேட்டர்ன் ஆக்கிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட ஹேபிட் தான். ஸோ இப்போ உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க, ஏதோ என்னடா லைஃப் நம்ம முன்னாலே போக மாட்டேங்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் முதல்ல எந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கீங்கன்னு பாருங்கள், உங்களோட எந்த இமோஷன் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இமோஷன் இப்போ உங்களுக்கு புதுசாக வந்ததா, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுனால அந்த இமோஷன் உங்களுக்கு வந்ததான்னு பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னால் எப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு ட்ராக் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கே தெரியும் சில விஷயங்களை நீங்கள் அதாவது உங்களுக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸாக நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அது சோகமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், கோவமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், இல்லை சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டும் நம்மளோட பழக்க வழக்கங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது ஒரு நிமிஷம் கான்ஷியஸாக நம்மளால் யோசிச்சு பார்க்க முடிஞ்சால் நம்மளோட பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை நம்மளால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். இந்த விஷயமாக தான் நம்ம தொடர்ந்து எவ்ரிடே நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது உபயோகப்படும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ அப்படியே சப்ஸ்கிரைபர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஐ வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. ஸோ நன்றி, வணக்கம்.